வணக்கம். வாழிய நலம். முன்னொரு காலத்துல காரைக்கால்ல தனதத்தன் ஒரு பெரிய வாணிகர் வசிச்சு வந்தாரு. அவர் பெரிய பெரும் பணக்காரரா இருந்தாரு. அவருக்கு ஒரே பொண்ணு, புனிதவதிங்கிற பொண்ணு. அத நல்லா செல்லமா வளர்த்தாரு. அது வாலிப வயது வந்தோனே அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்காக மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாரு. அப்ப நாகப்பட்டினத்துல பரமதத்தன் அப்படிங்கிற பையன செலக்ட் பண்றாரு. அவரும் நல்ல வாணிபம், நல்ல வசதியான குடும்பம். அவரே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. காரைக்கால்லயே கல்யாணம் கிராண்டா நடக்குது. கல்யாணம் பண்ணி முடிஞ்சோனே பொண்ண திருப்பி அனுப்பும்போது அவருக்கு மனசு மாறி, நான் இங்கேயே உங்களுக்கு வீடு வாங்கி செட்டில் பண்ணிடுறேன். நீங்க காரைக்கால்லே இருந்துருங்க. என் பொண்ண நான் தினமும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காரைக்கால்லே ஒரு பெரிய வீட்ட வாங்கி குடுத்து, அங்கேயே அந்த பையனுக்கு ஒரு கடைய வச்சு குடுத்து, அங்கேயே அவங்கள இருக்க சொல்லிடுறாரு. பையனும் மாப்பிள்ளையும் சரி ஒத்துட்டு அங்கேயே இருந்துடுறாங்க. ஸோ பொண்ணும் மாப்பிள்ளையும் காரைக்கால்லே தனி வீட்ட தனி குடித்தனம் பண்றாங்க. அப்பா போய் டெய்லி பார்த்துட்டு வருவாரு. அப்படி இருக்கும்போது கடையில வந்து அவரு வியாபாரம் பண்ணியிருந்தாரு மாப்பிள்ளை. ஒரு நாள் கடைக்கு ஒருத்தர் வராரு. அவரு 2 மாம்பழத்த குடுக்குறாரு. அந்த மாம்பழத்த உடனே அவரு கடையில இருக்க பையன்ட்ட குடுத்து, வீட்ல கொண்டு போய் அம்மாட்ட குடுத்துருங்கிறாரு. அது கொண்டு வந்து அந்த பழத்த குடுத்துடுறாங்க. அந்த வாங்கி வச்சுடுறாங்க. அப்ப ஒருத்தர் சிவனடியார் ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பிட வர்றாரு. அவரு பசியோட அவருக்கு இருக்கிறதுனால அவருக்கு உணவு பரிமாறுறாங்க. அப்ப ஒரு மாம்பழத்தையும் அவருக்கு வச்சுடுறாங்க. அவர் சாப்பிட்டு போயிடுறாரு. லஞ்ச் டைம்ல கணவர் வீட்டுக்கு வர்றாரு. வந்துட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க. பரிமாறும்போது ஒரு மாங்கனியும் வைக்கிறாங்க. அவர் சாப்பிட்டு அவருக்கு நல்லா அது புடிச்சு போனோனே, இன்னொரு மாம்பழம் இருக்கு. இன்னொன்னு குடுத்தேனே அதையும் எடுத்துட்டு வாங்குறாரு. இவங்களுக்கு டக்குன்னு என்ன பண்றது சொல்றதுன்னு தெரியல. நேரா போய் சாமி ரூம்ல போய் சிவன்ட்ட வேண்டுறாங்க. இந்த மாரி என் கணவர் கேட்கிறாரு, "அந்த பழத்த நான் சிவனடியாருக்கு வச்சுட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியலன்னு" டக்குன்னு கையில ஒரு மாங்கனி வந்து நிக்குது. உடனே அந்த பழத்த கொண்டு போய் அவரு கணவர்ட்ட இலையில வைக்கிறாங்க. அவரு சாப்பிட்டோனே அவரு வந்து, "ரொம்ப டேஸ்ட்டா இருக்கே! இந்த பழம் முன்னாடி பழம் மாரி இல்ல. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது ஏது உனக்குங்கிறாரு." அவங்க நடந்த உண்மைய சொல்றாங்க. சரி அப்படி உனக்கு சிவன் தான் குடுத்தாருன்னா, அப்ப இன்னொரு பழம் கேட்டு வாங்கிட்டு வாயேன் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. திரும்பி அவங்க பூஜை ரூம்ல போய் சிவன்ட்ட வேண்டுறாங்க. இன்னொரு பழம் கையில வருது. அதையும் கொண்டு வந்து அவர்ட்ட குடுக்குறாங்க. அவரு சாப்பிட போம்போது அந்த பழம் மறைஞ்சிருது. அதனால தெரிஞ்சுக்கிட்டாரு மனைவி வந்து சாதாரண பெண்ணு கிடையாது. இது ஒரு தெய்வீக பெண்மணின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவங்ககிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாரு. வியாபாரம் பண்றதுக்கு வெளியூர் போறேன்னு போறாரு. போறவரு திரும்பி வராம மதுரைக்கு போயிடுறாரு. அங்கேயே போய் ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆயிடுறாரு. அங்கேயே ஒரு பொண்ண திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு புனிதவதின்னு பேர் வைக்கிறாங்க. அங்கேயே இல்லறம் நடத்திட்டு இருக்காரு. இது பொண்ணோட தந்தைக்கு தெரிஞ்சோனே அவரு ரிலேட்டிவ்ஸ்லாம் அழைச்சுட்டு நேரா மதுரைக்கு போறாரு. மதுரைக்கு போய் அந்த பையன்ட்ட போய் நியாயம் கேட்கும்போது, அவரு கால்ல வந்து விழுறாரு. பொண்ணு கால்லயே விழுறாரு. இவங்க வந்து தெய்வப்பிறவி. இவங்க இந்த மாரி நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்றாரு. சொன்னோனே திலகவதிக்கு ரொம்ப மனசு வேதனையாகி நம்ம கணவரோட சேர்ந்து இல்லறம் நடத்தலாம்னு வந்தோம். இவரு இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சிவன்ட்ட வேண்டுறாங்க. எனக்கு இனிமே இந்த அழகு இளமைலாம் ஒண்ணும் வேணாம். எனக்கு பூதகணம் மாரி எனக்கு ஒரு பேயா மாத்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அடுத்த நிமிஷமே பேயா மாறிடுறாங்க. அப்புறம் அவங்க அதுலேருந்து சிவத்தொண்டு செஞ்சு ஒவ்வொரு கோயில்லாம் போறாங்க. கடைசியில இமயமலைக்கே போய் அந்த சிவனோடு சேர்ந்து அங்க ஐக்கியமாயிடுறாங்க. அவங்க பேர் தான் காரைக்கால் அம்மையார். இப்பயும் காரைக்கால்ல வந்து அந்த மாங்கனி குடுத்த நிகழ்ச்சி ஒரு பெரிய திருவிழாவா நடக்குது. மாங்கனி திருவிழான்னு பேரு. அந்த திருவிழா நடக்கும்போது எல்லா மக்களுக்கும் மாம்பழம் குடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.